ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த்ரோன் ஆஃப் சீல்ல எபிசோட் 181வது எபிசோட், நம்ம கிராண்ட்பா யாங்குக்கான எபிசோட். ஸோ இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டை போட்டு வீடியோ ஆரம்பிக்க இடத்துல கிராண்ட்பா யாங்க பார்த்து நின்றுக்கிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு கிராண்ட்பா யாங், நீங்கள் உண்மையிலே கிளம்ப போகிறீங்களா அப்படின்ட்டு அவரும் டெலபோர்ட் ஆகி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேட்டில் அரேனாக போக சுற்றிக்கிற டீமன்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க இந்த இடத்துல. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்களோட மூன் கிங் அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்க யாரான்னு பார்த்துட்டு இருக்க இடத்துல கிராண்ட்பா அவரோட ஆப்போனன்ட் யாருன்னு பார்க்க அந்த இடத்துல நிலாக்கு மேலே மூன் டீமன் காட், அதாவது அகாரிஸ் அவர் இருக்காரு. இதை பார்த்த உடனே எல்லாருமே என்ன இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு யாரும் யோசிச்சுட்டு இருக்க இந்த இடத்துல நம்ம அசாசிலேட் அவர் யோசிக்கிறதுல ஹோலி சிட்டியை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல த்ரோன் ஆஃப் சீல் ப்ரொஜெக்ஷன் மெர்சியை சமன் பண்ணவே முடியாது. இது வரைக்கும் யாரும் சமன் பண்ணதில்லை. ஈவன் அதோட ப்ரொஜெக்ஷனை கூட யாரும் சமன் பண்ணதில்லை. ஈவன் இதுக்கு வெளியில் ஃபைட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ இது ஏன் சமன் பண்ணாதுன்னா மேபி அதனோட வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். அதோட கரெக்டான காரணம் என்ன சொல்ல நான் கடைசியாக சொல்கிறேன். ஆக மொத்தம் அதனோட வெயிட் ரொம்ப அதிகங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால் சமன் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அகாரிஸ் வந்துட்டு இதை பார்த்தோன்னே நம்ம கிராண்ட்பா அங்கே பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறதுல அகாரிஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அப்படின்னு இருக்க. இது எல்லாத்துலையும் ஹீரோ பார்த்துட்டு இதுக்கு ரொம்பவுமே ஆபத்தான சுச்சுவேஷனாக இருக்குது. இந்த இடத்துல எப்படி அவரை தடுக்கிறது அப்படின்னு ஹீரோக்கு ஒன்றும் புரியல. ஹீரோ மேசிக்கிற இடத்துல அவர் எப்படி அவரோட த்ரோனை சமன் பண்ணுவார்ன்ட்டு இந்த இடத்துல கிராண்ட்பா அங்கே ஆரஸ்ட் கேட்பார் பற்றிலாம் இந்த மாதிரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு இருக்க. நெக்ஸ்ட் சீனில் டீமன் காட் அப்பாவும் கேட்பான் அந்த இடத்துல ஸ்டார் டீமன் என்னோட பிளான் எப்படி இருக்குது, அந்த த்ரோனை வெளியே சமன் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக அவன் சாக போகிறான். ஸோ இந்த இடத்துல ஹியூமன்ஸ் எல்லாருக்குமே இதனால் பார்த்தீங்கன்னா தோண்டு போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணுற ஸ்பிரிட் போய்டுன்னு இருக்க. நெக்ஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசினதில்ல. ஸோ கண்டிப்பாக நான் அவர் காப்பாற்றி ஆகணும். ஹான் வந்தப்போ அவனோட த்ரோனை ப்ரொடெக்ட் என்னால் சென்ஸ் பண்ண முடிச்சு. அதே மாதிரி தான் இப்போ நான் சென்ஸ் பண்ணுறேன். ஹான் கிட்ட என்னால் ஜஸ்ட் போக தான் முடிச்சு. இது நான் அவர்கிட்ட போய் அவரை காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலன் டெமிகாட்ஸை நான் வேட்டையாடி ஆகணும். எனக்கு அந்த அளவுக்கு ஸ்டார் பவர் வேணும் அப்படின்னா இதுங்க கூட சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படி இருக்கு. அந்த இடத்துல எக்கச்சக்க ஃபாலன் டெமிகாட்ஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்குது. ஹீரோ ஃபைட் பண்ணாங்க அந்த இடத்துல இவனை சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு இருக்கேன். ஆமாம், கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆச்சு. 60 வருஷத்துக்கு முன்னாடி நான் நிறைய பட்டைகளை கூப்பிட்டு ஹோலி சிட்டி அழிக்கிறதுக்காக வந்தேன். அப்போ நீ கொஞ்சம் எங்கே இருந்த, அப்போது நீ எங்கள் எல்லாருமே தோக்கடிச்ச அப்படின்னு 60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிராண்ட் பையங்க அப்புறம் ஓட விட்டுருக்காரு போல இடத்துல ரெண்டு பேரும். அப்போ அவர் எங்கே இருந்தாலும் அவர் பவர் ரொம்பவுமே அதிகமாகிடுச்சு. ஆனால் மனுஷங்க வாழ்க்கை அது சீக்கிரமாக வயசாட எங்களை மாதிரி டீமன்ஸ்க்கு அழிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரியாக வா சண்டை போட்டு பார்த்தலாம் அப்படின்னு கொய்ஜால அவருமே பார்த்தீங்கன்னா பேட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா ரெடியாக ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல. ஸோ இதில் நம்ம கிராண்ட் பேக் ஸ்வாட் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்க. அந்த இடத்துல அகாரிஸும் பார்த்தோன்னா அவரோட பவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தோன்னா அவரும் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் அட்டாக் பண்ணுறாரு. ஏன்ப்பா ஏங்க கொஞ்சம் பொறுமையாக அட்டாக் பண்ணாப்பா, பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன விஷயம், உனக்கு வயசாகிடுச்சு, உன் மூமெண்ட்லாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு, ஆனால் உன்னோட பேட்டில் ஸ்பிரிட் அது இன்னுமே அப்படியே இருக்குது அப்படின்ட்டு இருக்க. இந்த இடத்துல நம்ம கிராண்ட் பாயாங்கும் பார்த்தோன்னா அவரும் ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட் வச்சு அட்டாக் பண்ண. அந்த பக்கம் பார்த்தோன்னா அகாரிஸ் பார்த்தோன்னா அவரோட ஸ்வாடை வச்சு பார்த்தோன்னா அட்டாக் பண்ணுறாரு. ரெண்டு ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட் ஒன்றா மோதும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட்பா யாங்கோட ஸ்வாட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட் ஒட்டச்சிட்டு பார்த்தீங்கன்னா இருக்க. அவரு எக்கச்சக்க ஷீல்டு போடுறாரு. பட் இருந்தாலுமே மூன் டீமனோட ஸ்வாட் ரொம்பவே பவர்ஃபுல்லாக தான் அடிச்சுட்டு பார்த்தா நம்ம கிராண்ட்பா இங்கேயே பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சிருந்த இடத்துல கிராண்ட்பா யாங்கும் பார்த்தீங்கன்னா அவரோட எனர்ஜியை பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணி ஒரு ஸ்லாஷ் எடுப்பார். இது வரைக்கும் இல்லாத அவளுக்கு பவர் பார்த்தா அந்த ஒரு ஸ்லாஷ் அட்டாக்ல இருக்கும். நெக்ஸ்ட் சீனில் ஹோலி சிட்டியில் இருக்கிற எல்லாரும் உடம்பு மேலேருந்து ஒரு எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக பார்த்தா வாமா வந்துக்கிட்டு இருக்க. அசாசினேட்டரும் சொல்லிட்டு இருப்பேன் இடத்துல. ஸோ இந்த எனர்ஜி யாங்க பார்த்தா ஹோலி சிட்டி மக்கள் அவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணுன்ட்டு அவனோட எனர்ஜியை பார்த்தா அவங்களுக்கு லேயர் மாதிரி கொடுத்துருப்பான். இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே பார்த்தா இந்த லேயர் இருக்கும். இப்போ அவன் அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த எனர்ஜி எடுக்கிறான். சரி, அவன் இந்த எனர்ஜி வச்சு யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இந்த அட்டாக்கோட பேர் அப்படின்ட்டு மூன் டீமன் கார்டே சொல்கிற இடத்துல 60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அட்டாக் நான் ஃபீல் பண்ணிருக்கேன். இந்த அட்டாக்கோட நேம் பிளாசிங் ஃப்ளார்ஸ் அப்படின்ற சொல்லிட்டு இந்த இடத்துல மூன் டீமன் கார்டு சொல்றாரு. இந்த இடத்துல இந்த ஒரு சீனுக்கு அப்புறம் பார்த்தா கிராண்ட்பா யாங் அவரோட ஸ்வாட் அட்டாக் தக்காளி தெறிக்க விட்டு அவரும் எக்காச்சக்க ஸ்லாஷ் அடிச்சுட்டு இருக்க. மூன் டீமன் என்னதான் தட்டுத்தாலும் ஒன்று வேலை அவரும் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஹேண்டை எடுத்துட்டு தட்டுக்க பக்கம். பட் ஈவன் கிராண்ட் பா ஒன்றுமே வேலைக்கால ஸ்லாஷ் அடிக்க இந்த இடத்துல மூன் டீமனோட கையே பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு போய்டும். தலைவர் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்வாடை வச்சு நின்றுட்டு இருக்காரு. பட் ஒன்றும் யூஸ் இல்லை, மூணு பேர் அசால்ட்டாக ஹீல் பண்ணிட்டு ஸோ
ஸோ ஏன் பரவாயில்ல, உன்னோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக தான் இருக்கு. ஆனால் என்னோட டொமைனில் மூன் லைட் படுற வர இன்ஸ்டண்ட்டாக நான் ஹீலிங் ஆகிட்டு இருப்பேன். கொய்யால டொமைனை பார்த்தா யாருக்கு ஆரம்பிக்கிறதுல மூன் டிமனும் அவரும் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் பார்த்தா அவரோட வெப்பனை பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துல அந்த வெப்பனை பார்த்தா அரை நீல வடிவத்தில் இருக்கா. அதை வச்சு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதோட அட்டாக் ரொம்ப கொடூரமான பவரில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்படியே ஒரு 2 பேருக்குள்ள ஃபைட்டு போயிட்டு இருக்க இடத்துல நான் சொல்கிறேன் பாரு, என்னோட டொமைனுக்குள்ளே வந்து என்னோட பவர் ரொம்பவுமே அதிகமாக இருக்கட்டும். அவரும் பார்த்தீங்கன்னா வந்து இல்யூஷன் மூன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து எடுத்துகிட்டு வராதுல அதை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணிருக்க. உன்னை விட பார்த்தா வந்து 5 லட்சம் ஸ்பிரிச்சுவல் பவர் அதிகம். நீ நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எக்கச்சக்க 3 வச்சு அடிக்க ஆரம்பிக்க. இந்த இடத்துல கிராண்ட் பேங்க் ஒன்றுமே பண்ணல. திடீர்னு அது கூட இருந்து ஒரு பயங்கரமான பிரச்சனை என்னடான்னு பார்த்துட்டு இருக்கா. இது வரைக்கும் வரலாற்றையே யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம கிராண்ட் பேங்க் பண்ணுறது. அதாவது ஹோலி சிட்டிக்கு வெளியில் த்ரோன் ஆஃப் சீல் ப்ரொடெக்ஷன் அண்ட் மெர்சி அதனோட த்ரோன் ப்ரொஜெக்ஷனை பார்த்தினா வந்து சமன் பண்ணுற அதில் டிவைன் த்ரோனை. ஸோ அந்த இடத்துல பார்த்தா அந்த ப்ரொஜெக்ஷனும் பார்த்தினா வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முழு த்ரோனோட முழு ப்ரொஜெக்ஷனுமே அந்த இடத்துல வந்து இருக்க ஆரம்பிக்குது. கிராண்ட் பேங்கும் மேலே நின்றுக்கிட்டு இருக்க கொய்யில வெறித்தனமாக இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம அசாசின் லீடர் சொல்லுவார் இந்த இடத்துல, ஹிஸ்ட்ரியிலே யாருமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்ஷன் த்ரோனை பார்த்தீங்கன்னா வந்து ஹோலி சிட்டிக்கு வெளியே சமன் பண்ணதுன்னு சொல்லிட்டு அவர் கண்ணை தரக்க ஆரம்பிங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா எனர்ஜியுமே கேதர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக பார்த்தா ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ இவரோட ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு டிமானிக் ரேஞ்ச் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவரோட வந்து ஃபுல் ரேஞ்சில் இருக்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட பவர் 9th லெவலில் 9th பேஸ் கிட்டத்தட்ட 9 லட்சம் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து இருக்கிற மாதிரி காணுங்க. அவர் வந்து அவரோட பவர் வந்து 3 டீமன் கார்டை சப்ரஸ் பண்ணுற அளவு இருக்கு. 3 டீமன் கார்டுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்ற. அவர் ஒரு பஞ்ச் அட்டாக் அடிக்க ஆரம்பிக்க. கொய்யால வெப்பனிக்கு இப்பெல்லாம் சலிசல் நொறுக்கிட்டு போகுது. 3 டீமன் கார்டு ரத்தம் அப்படியே வாந்தி பார்த்தா எட்டு காமிக்கிற இடத்துல அவனுக்கு வாங்கினாடி அப்படி இருக்கேன். அது கட்டுத்த அடிக்கிற ஒவ்வொரு பஞ்சும் அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இருந்த இடத்துல என்னால் இதை நம்பவே முடியல. சட்டராக எப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஜாக்கா கிடைக்க. பட் இருந்தாலும் ஒரு அட்டாக்குமே வந்து வேலைக்கு ஆகலை. ஸோ இப்படியே இந்த ஃபைட் ரொம்ப பியூரலாக வந்து போயிட்டு இருக்கு. 3 டீமன் காட்டுக்கு அடி ஒவ்வொன்று பொத்துன்னு விழுந்துட்டு இருக்கு. வாயில் ரத்தம் இதெல்லாம் தெரிச்சுக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ 3 டீமன் கார்டு வந்து சொல்ல இந்த இடத்துல வந்து நீ பவராக தான் இருக்கணும் இல்லை நான் சொல்ல. ஆனால் இதை எவ்வளோ நேரம் உன்னால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு இருக்க. அந்த இடத்துல வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்க. இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வச்சு தட்டுக்காரமா பெரிய லெவலு. பட் கிராண்ட் பா எங்க அடிச்சடிக்க அந்த 3க்கு இன்னும் பொழந்துட்டு வருது. அவரோட கையே கிட்டத்தட்ட விரிசல் விட்டு இருக்கிறதுல அடிச்சட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3 டீமன் கார்டு கத்த ஆரம்பிச்சுட்டு தெரிச்சிட்டு போய் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த 3 வந்து ஒட்டச்சி போயிட்டு இந்த இடத்துல. 3 டீமன் கார்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாம்பள ரத்தம் அப்படியே வழிஞ்சிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல. ஸோ இப்போ தான் 3 டீமன் கார்டு அவன் ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறான் அப்படின்னு அப்பாவும் சொல்லிட்டு இருக்கா. இவரும் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. ஆனால் என்ன விஷயம்னா அவரோட ஒரு கை ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஸோ இதை பார்த்தோன்னே எல்லாருமே என்னாச்சு அவர் கைக்கு என்னாச்சுன்னு புரியல. அப்போ தான் எல்லாருக்குமே வந்து புரிய ஆரம்பிக்கிறதுல. ஸோ அந்த த்ரோனை வெளியே சமன் பண்ணதுனால அதில் வந்து பேக் ஸ்லாஷ் அதுதான் வந்து இதுக்கான காரணம். அவரோட பவரே பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்லாஷ் அடிக்க ஆரம்பிச்சதுல. ஸோ அந்த ரத்தம் சொட்ட ஒரு கடத்தில் அந்த ரத்தத்தையே திரும்ப ஒட்டம்பளை பார்த்தீங்கன்னா இழுக்க ஆரம்பிச்சுட்டு இதான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நாங்கள் வந்து டீமன்ஸ் எங்களுக்கு அழிவே இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்லிருக்க. அப்போவும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. உன்னோட பவர் அதிகமாக தான் இருக்கு, ஆனால் இதுக்கு இதோட முடியல அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா வந்து அவனோட எனர்ஜியை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஹெவன் கொலாப்ஸ் அப்படின்னு பண்ணிருக்கா. சுத்திக்கிற நினைக்கிறாங்க இதில் இந்த இடத்துல ஹோலி லாட் அவர் சொல்கிறாங்க இந்த இடத்துல ஹோலி நைட்டு. ஸோ இவன் கிட்டத்தட்ட 1 மில்லியன் மானா ரீச் பண்ணி ஸோ வந்து டெமிகாட் லெவலில் வந்து ரீச் பண்ணிட்டான் அப்படின்னு இருக்கேன். 3 டீமனும் பண்ணால் வந்து 3 லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு அட்டாக் யூஸ் பண்ணிட்டு அவரும் அட்டாக் பண்ணுறாரு. நம்ம கிராண்ட் பாய் பார்த்தா எக்கச்சக்க கோல்டன் செயின்ஸை வச்சு பார்த்தா அந்த 3 அட்டாக்கை தட்டுக்க பார்க்க. பட் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு அவளுக்கு எல்லா செயின்ஸும் ஒட்டச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். எல்லாமே வந்து போச்சு. இப்போ வந்து அவனுக்கு என்ன பண்ண போகிறான் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கா. ஈவன் நம்ம வந்து கிராண்ட் பாய் வந்து அட்டாக் பண்ணாலும் அசால்ட்டாக பார்த்தா அவர் தடுக்கிறான். அவரோட இன்னொரு கையும் விரிசல் ஒரு மாதிரி காட்டுறாங்க. அவ்வளோ பெரிய அட்டாக் நம்ம கிராண்ட் பையன் மேலே பார்த்தா இறங்கிச்சு. ஸோ வந்து இதை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து இது முடிஞ்சுன்னு நினச்சிருக்கேன். அவரோட இன்னொரு கையுமே பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்ட்ராய் ஆகிட்டு போயிடுச்சு இதில். ஸோ அதில் 2 கையுமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தீங்கன்னா நீட்டிருக்காரு இதில். இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோலி சிட்டி மக்களும் சரி நம்ம யாங்ஸெல்லாம் கதற ஆரம்பிக்கிறான். கிராண்ட்பா இல்லை அப்படின்னு இடத்துல. ஸோ உன்னோட 2 கையுமே உடஞ்சி கிட்டத்தட்ட உன்னோட ஒரு லிமிட்டை பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடுச்சு. ஸோ நீ என்ன முடிவு எடுக்க போகிற? ஸோ இதை தர முட்டிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டு சுற்றிக்கிற டிமன்ஸ் எல்லாருமே வந்து சந்தோஷம் கத்திக்கிட்டு இருக்கான இடத்துல. இதை எல்லா மக்களுமே இல்லை ஓல்டு ஒன் அப்படின்ட்டு ஹோலி நைட்டு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல. நம்ம ஹீரோவுக்கும் அது தெரியுது. இல்லை நான் சீக்கிரமாக போய் ஆகணுன்ட்டு ஹீரோ
பண்ணுறப்ப இருக்கிற காட்ஸ்லேருந்து போட்டிருக்க இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டார் சீனியர்ஸ் கத்துறாரு, டே உன்னோட பவரை இந்த லெவலுக்கு யூஸ் பண்ணாதரா, அது உனக்கு வந்து உன்னோட ஒட்டப்ப கிராக் கூட வச்சுருந்தா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோமோ டிவைன் பவரை யூஸ் பண்ணாத அவரோட உடம்பு அவரோட முகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கிராக் பார்த்தீங்கன்னா உருவாக்க ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக கொண்டு நான் சீக்கிரமாக வர காப்பாற்றி ஆகணும் அப்படி ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த கிறிஸ்டலை பிடிச்சிடறான். இந்த டீல் அந்த இடமே கொலாப்ஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டொமைன் ஒட்டச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இறங்க இருக்கலாம். இவன் பிளானை டிஸ்ட்ராய் பண்ண போறான்ட்டு அவன் கத்திட ஹீரோ எல்லாம் கத்தி எடுத்துட்டு நிப்பான் பாருங்க. இதை பார்த்தோன்னே 3 மீன் அட்டாக் பண்ணாலும் ஹீரோ எட்டர்னல் பேரியர் அந்த பேரியர் ஷீல்டு வச்சு தடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல ஸ்டார் டிமனுக்கு ஒன்றும் புரியல, இந்த ஸ்டார் எப்படி என்னோட கண்ட்ரோல்லேருந்து போச்சு அப்படின்னு இருக்க. விலை ரொம்ப அதிகம் இல்லை புரியல, அப்போ நீ உருவாக்க மாட்டா, ஈவன் அது உயிர் உன்னோட லைஃப் நம்ம குறைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை என்னோட ரிசல்ட் உனக்கு என்னாலும் பரவாயில்ல கிரியேட் பண்ணுறா அப்படின்னு இருக்க. அப்படி இல்லைனா எங்களுக்கு நீ துரோகம் பண்ணுறேன் அப்படின்னு கோயிலில் டைனமிக் டிராகனை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்க. இல்லை கண்டிப்பாக நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இன்னொரு பேட்டில் அரேனா செகண்ட் அரேனா பார்த்து நான் ஓப்பன் பண்ணுறேன் இதில். ஸோ இதில் ஸ்டார் டீமன் கார்டு உருவாக்குன செகண்ட் பேட்டில் அரேனா. அந்த இடத்துல யார் ஃபைட் பண்ணு கற்றுட்டு சுத்திக்கிற டீமன்ஸ்லாம் சூப்பர்பா இன்னொரு வந்து ஃபைட் அரேனா ஓப்பன் பண்ணிட்டாங்க இருக்க. அந்த இடத்துல டெலிபோர்ட் ஆகி வந்ததோ ஹியூமன்ஸ்லேருந்து ஒரு குட்டி பாப்பா, ஒரு குட்டி குழந்தை. அது கூட யாரா சண்டை போட போது எல்லாருமே ஏடா அது குழந்தைய கூட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஒரு 9th லெவல் டீமன், கிட்டத்தட்ட 8th லெவல் டீமன், 8th லெவல் டீமனை கொல்றதுக்காக வர மாதிரி காமிச்சு இந்த இடத்துல அந்த பாப்பா பற்றி பயப்படுற இடத்துல நம்ம ஹீரோனை படம் கிராண்ட் பா எங்கே தூக்கிட்டு போவான். அந்த இடத்துல அந்த குழந்தைய பார்த்த உடனே பார்த்தா ஹீரோக்கு ஒன்றும் புரியாது, கிராண்ட் பா எங்கே ஒன்றும் புரியாது. கிராண்ட் பா எங்கே பார்த்தா வந்து நீங்கள் சேஃபாக வரணும் கிராண்ட் பா அப்படின்ட்டு ஃப்ளவர் கொடுத்துருல. இதை பார்த்த உடனே அவர் இப்போ தான் இருக்கிற கேதர் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ தள்ளிடுற இடத்துல. ஸோ இந்த ஹீரோ வந்து கிராண்ட் பா யாங் அப்படின்னு வந்து கூப்பிட ஆரம்பிப்பா. அந்த இடத்துல அவர் ஒன்றும் சொல்லு, ஹோ ஜான் அந்த குழந்தைய முதல்ல போய் காப்பாற்றா, அந்த குழந்தை உயிர் முக்கியம்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஹோலி சீட் இருக்கிற எல்லா உயிருமே கிராண்ட் பா யாங்க முக்கியம். ஸோ இந்த இடத்துல ஹீரோ பார்த்தா அந்த டீமனை பார்த்தா போட்டதில் அது குழந்தைகிட்ட வந்து வந்துடும் அந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா இருக்க 3 டீமன் கார்டு வந்து பேசுவார், உன்னோட உடம்பு கிட்டத்தட்ட உன்னோட லிமிட் வந்து ரீச் பண்ணுச்சு. ஸோ நீங்கள் அது போனோம்னா போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் நீ செத்துட்டு இருக்க, நான் ஏன் இங்கேருந்து போகணும், நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு இருக்க. இதை கேட்ட உடனே பார்த்தா 3 டீமனுக்கு புரியல, நீ என்னதான் நினைக்கிற, எதுனடா பண்ண ட்ரை பண்ணிருக்க, ஆல்ரெடி இது முட்டுச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். அகாரிஸ் உனக்கு கொஸ்டின் ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அசாசின் லீடர் அவர் வந்து பேசுகிற இடத்துல ஸோ அவனுங்க வந்து நம்ம மனித இனத்தோட ஸோ வந்து அந்த நம்பிக்கை உடைக்க பார்க்குறானுங்க, நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அந்த இடத்துல அகாரிஸ் சொல்லுவார், அது ஒரு பீச், நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னோட கனவுல பார்த்தீங்கன்னா வந்து வந்துச்சு, அது ஒரு அழகான பீச், அது என்னோட கனவுகளுக்கு எப்போயுமே வரும், அங்கே போன நான் எப்போயுமே வந்து யோசிப்பேன், அது ரொம்பவுமே வந்து அற்புதமான இடம். ஸோ பல வண்ணங்களால் நிறைஞ்ச தண்ணீர், ரொம்பவுமே வந்து ஒரு அழகான நிலா, அதனோட வெளிச்சமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் அந்த இடம் டீமன்ஸ் ஆனால் உங்கள் கட்டுப்பாட்டில் வந்து இருந்துச்சு அப்படின்னு இருக்க. நான் வந்து ஹோலி சிட்டி அந்த சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் த்ரோனை ஆப்டெயின் பண்ணதுக்கப்புறமா என்னோடய வாழ்க்கை 60 வருஷ வாழ்க்கை நான் ஹோலி சிட்டிக்காக ஸ்பெண்ட் பண்ணணும், நான் மனசார எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ண நினச்சேன். அதனால் நான் அங்கேருந்து எப்போவுமே வந்து வந்தது கிடையாது. ஸோ கடைசி வரைக்குமே அந்த இடத்துக்கு நான் போனதில்லை. ஸோ என்னதான் ஹோலி சிட்டி ரொம்பவுமே அற்புதமான அழகோடு இருந்துச்சு, எனக்கு அது பிடிச்சாலுமே நான் அந்த ஒரு பீச் நான் கடைசி வரைக்கும் என்னால் அது பார்க்க முடியல. ஏன்னா வந்து கனவே போச்சுன்னா ரொம்ப சோகமாக தான் இருக்கட்டும். மரணத்தை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அகாரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யாங்க கூட்டுக்கு வந்து நினைக்கிறோம், அவர் பார்த்தீங்கன்னா வந்து நீடியில் பார்த்தீங்கன்னா கையில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுல அந்த இடத்துல வந்து கிராண்ட் பேங்கோட ஃபைனல். ஆனால் அவரோட ஏஜ் 2 டிஃப்ரென்ஸ் இருக்கா, அட்டாக் பண்ணால் அவர் நெத்தியில் இருந்து பட்ட ரத்தத்தை பற்றி நான் வடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து கிராண்ட் பேக் சொல்லுவார், என்னோட கடமை இன்னும் ஒன்று முடியல அப்படின்ட்டு அவர் பவர் ரிலீஸ் பண்ணி என்னடா பண்ண போகிறான்ற பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும், நான் கண்டிப்பாக வந்து மனித இனத்துக்கு நம்பிக்கை கொடுப்பேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அசாசின் சொல்லிட்டு அவர் ஒட்டம் படுத்து பார்த்தா எக்கச்சக்க சங்கிலிகள் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்குது. ஸோ எங்கடா அப்படின்னா ஹோலி சிட்டிக்கு அவரோட த்ரோன் வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா மனித இனத்திலேயே யாருமே டிவைன் சோல் ப்ரொடெக்ஷன் அண்ட் மெர்சி அந்த த்ரோனை வெளியே சமன் பண்ணதில்லை. ஸோ வந்து இது வந்து ஒரு மனித இனத்துக்கு ஒரு விஷயம். கண்டிப்பாக ஃபியூச்சர் நடக்க போகிற பேட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவர் யூஸ் ஆகுது அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட இப்போ இருக்கிற ஃபார்முக்கு அவர் எங்கேயாச்சும் 2 பேரும் பேசிட்டு ஹோலி மக்களுக்காக பார்த்தீங்கன்னா ஹோலி சிட்டி மக்களுக்காக நீ உன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிப்பியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவர் பார்த்தீங்கன்னா கையை கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல த்ரோனில் போவார் இடத்துல, நான் கண்டிப்பாக இந்த வரலாற்றை மாற்றுவேன், ஃபியூச்சர் பேட்டிலுக்காக பார்த்தீங்கன்னா இந்த த்ரோனை நான் இங்கே சமன் பண்ணி ஆகணுன்ட்டு இது வரைக்கும் யாரும்
யாரும் பண்ணாத மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட சங்கிலி வச்சு அவரோட வெயிட்டான த்ரோனை பார்த்தீங்கன்னா இழுக்க ஆரம்பிக்கிறாரு இந்த இடத்துல. கிராண்ட் பையங்க சொல்லிட்டு இருக்காரு, ஒரே ஒரு முறை நான் வெளியே சமன் பண்ணிட்டேன்னா போதும், அதுக்கு அடுத்து வர சக்ஸஸஸ் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி சமன் பண்ண முடியும், நான் அதை கண்டிப்பாக முடியும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இவர் உண்மையிலே இதை செய்ய போகிறான்னு பார்த்துட்டு அந்த இடத்துல எல்லாரும் அழுதுக்கிறது. இவரும் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான் கொய்யால அந்த த்ரோன் ரியல் த்ரோனே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வர ஆரம்பிக்கிறதுல அவரோட ஃபோர்ஸ் கொடுத்துருக்க அந்த சங்கிலி வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய த்ரோனை இழுத்து நம்ம வந்து அகாரிஸ் 3 டீம் அடி பாருங்க. இதை பார்த்தோன்னா 3 டீம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு 3 எடுத்துகிட்டு வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அவரும் ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்க ஆரம்பிக்க அந்த த்ரோனத்துக்கு 3க்குள்ளே சொருக ஆரம்பிக்க கொய்யால 3 ஒட்டச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த த்ரோன் டிவைன் த்ரோன் அந்த த்ரோன் ஒட்டச்சிக்கிட்டு அகாரிஸ் மேலே ஒரு கொடூரமான அட்டாக். இதை பார்த்தோன்னே அவன் அதை செஞ்சுட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த இடத்துல பிளட் திருக்க ஆரம்பிக்கிறதுல நம்ம கிராண்ட் பா யாங் பிளட் மட்டும் இல்லை 3 டீமனோட பிளட்டும் என்னடா அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல 3 டீமனோட கோர்லேயே பார்த்தா அட்டாக் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல 3 டீமன் தான் வந்து ஒட்டுமொத்த ரேஸ் அந்த டீமன் ரேஸோட பவர் சோர்ஸ் 3 எனர்ஜிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கிடையாது. மொத்த டீமன் ரேஸுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அட்டாக் நெஞ்சில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஈவன் நம்ம அப்பாவுக்கும் என் பிளான் மொத்தமே வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு அவனு கத்திட்டு இருக்க. அவன் மனித இனத்துக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கான். எல்லா டீமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அழிவில்லாத ஒரு காயத்தை கொடுத்துருக்கான்னா இந்த காயம் அவ்வளோ சீக்கிரம் ஆறாதுன்னு சொல்லி எல்லாருமே பேசுறாங்க. அதில் ஆகாரேஷ் சொல்லாத ஆகாரேஷ் ஆனால் நான் மனித எனக்கு வந்து பிடிக்காது, ஆனால் நீ யாங் உன்னை நான் மதிக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் பேச இடத்துல. ஸோ உன்ன மாதிரி ஒரு சுத்தமான வீரனுக்கு நான் வந்து மரியாதை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து அதோட இந்த இடமூத்தில் வந்து கட் பண்ணிட்டு பார்த்தோன்னா நம்ம கிராண்ட் பையங்க நான் வந்து அந்த பீச்சுக்கு போக முடியல, பட் பரவாயில்ல என்னோட மக்களுக்காக நான் வாழ்ந்து முடிச்சிருக்கேன். ஸோ என்னோட பீஸ்ட் வரும் நான் நம்புறேன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது அவர் நம்பிக்கை கொடுத்த அவரோட மக்கள். ஸோ இந்த இடத்துல இருந்து என்னைக்காவது டீமன்ஸை பார்த்தா வந்து ஹியூமன்ஸ் அடித்து அமைதி நிலவிட மாட்டாங்களா, இப்போயாவது அழிச்சிட மாட்டாங்களா அப்படின்ட்டு அவர் உயிரை கொடுத்து இந்த இடத்துல ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு போகிற மாதிரி இந்த இடத்துல காட்டு இந்த எபிசோடு வந்து இதோட வந்து முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு வந்து இந்த எபிசோட்லேயே ஆக்சுவலி வந்து கிராண்ட் பாங் ஃபுல்லாமே வந்து டெத் ஆகிட்டாருன்னே நம்ம வந்து சொல்லிடலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு சாப்டர்ஸ் கம்ப்ளீட்டாக அதில் வந்து க்ளோஸ். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போன சீனை தான் வந்து காட்டாங்க. அதில் வந்து கண்டென்ட் அந்த லெவலுக்கு இருக்காது. ஸோ வீடியோவும் ரொம்ப 7 நிமிஷம் அந்த ரேஞ்சுக்கு கிட்ட தான் போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற சீனும் வந்து அந்த லெவலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இதுவாக இருக்காது. அடுத்தடுத்த பேட்டில் ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கும். அடுத்த பேட்டில் நம்ம ஹீரோவோட அப்பா அவருக்கு வந்து இருக்குது, கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய் கைஸ்.